பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 34 அதிகாரம் 9 கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஆமேன். ரொம்ப அழகான வசனமாயும் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குற வசனமாயும் இது இருக்கிறது. என்னவென்று பார்த்தோம்னா, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அதாவது கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லோரும் பரிசுத்தவான்களாக இருக்க நமக்கென்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தான் இவைகள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள் என்று. ஆமேன். நம்முடைய வாழ்விலும் கூட நாம் மனிதர்களுக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்திலே கூட நாம் யாருக்கு பயப்பட வேண்டும் என்று நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் யாருக்கு பயப்பட வேண்டும் என்றால் நம்முடைய கர்த்தருக்கு. ஆமேன். வேதத்திலே கூட நாம் வாசிக்கும்பொழுது மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மனுஷர்களுக்கு நாம் பயப்படும் போது அது ஒரு ட்ராப்பை, அதாவது ஒரு பொறியை நமக்கென்று வைத்து வைக்கும். ஒரு கண்ணியை, அதாவது அதில் நாம் சிக்கிக்கொள்ளும் போது நமக்கு ஆபத்து என்பது வந்துவிடும். அது நம்மை பாவத்தில் இடற வைத்து நம்முடைய ஆத்மாவை கொல்லக்கூடியதாயும் இருக்கும். இல்லைனா நம்முடைய சரீர பிரகாரமாக இந்த உலகத்திற்குரிய காரியத்தில் நம்மை அழிக்கும்படியாகவும் இருக்கும். நாம் மனிதர்களுக்கு பயப்படுகிறதினாலே அநேக நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்தும், நம்முடைய பலவீனத்தை பார்த்தும், நம்முடைய இயலாமையை பார்த்தும் நாம் பயந்து விடுகிறோம். ஆனால் இதற்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் எது என்று பார்த்தோம்னா, நாம் மனிதர்களுக்கு பயப்படுவது தான். ஆனால் நாம் மனிதர்களுக்கல்ல, நம்முடைய கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும். ஆமேன். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மனுஷர்களுக்கு நாம் பயப்படுகிறோம். எதற்கென்று பார்த்தோம்னா, அவர்களுக்கு நாம் பயந்தால்தான் நமக்கு வேண்டியவைகள் நமக்கு கிடைக்கும் என்று. மனிதர்கள் சொல்லலாம், இந்த காரியத்தை நீ செய்தால்தான், இந்த பாவத்தை நீ செய்தால்தான் உனக்கு வேண்டியது உனக்கு கிடைக்கும் என்று. நாமும் மனிதர்களுக்கு பயந்து இவர்களுடைய சொல்லின்படி நாம் கேட்காவிட்டால் நமக்கு வேண்டியது நமக்கு கிடைக்காது என்று நாமும் அந்த பாவத்தில் இடறுகிறோம். அதாவது அந்த மனிதர்களுக்கு நாம் பயப்படுகிற பயம் கண்ணியை வரவிக்கிறது. ஆமேன். ஆனால் நாம் ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது, அவருக்கு பயந்து அவருடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது நமக்கு ஒரு குறைவும் இல்லாமல் ஆண்டவர் பார்த்து கொள்கிறார். ஆமேன். அதுதான் வேதத்தில் பார்க்கிறோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று. ஆமேன். சிங்கக்குட்டிகளே தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமேன். இங்கே அவர்கள் கர்த்தரை தான் தேடுகிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை அவர்கள் தேடவில்லை, கர்த்தரை தேடுகிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவரை நாம் தேடும் பொழுது நமக்கு தேவையான நன்மையும் நமக்கு கிடைக்கிறது. இதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறார். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமேன். நாம் ஆண்டவருக்கு பயந்து அவரை நாம் சார்ந்து கொண்டு இருக்கும்பொழுது, அவரையே நாம் நோக்கி கொண்டு மனிதர்களுக்கு நாம் பயப்படாமல் அவர்களுடைய சொல்லின்படி நாம் கேட்டு பாவத்தில் விழாமல் நாம் ஆண்டவரையே பற்றி கொண்டு இருக்கும்பொழுது நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திக்கிறார். ஆமேன். இங்கே கூட கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மனிதர்களுக்கு பயப்படாததினால் அவர்களுக்கு ஒரு குறைவும் வரவில்லை. ஏனென்றால் கர்த்தரே அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். ஆமேன். ஆகையால் நாமும் மனிதர்களுக்கு பயப்படாமல் நம்முடைய ஆண்டவருக்கு பயப்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இதை தான் நமக்கு வெளிப்படுத்துகிறார். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன்.
நாம் மனிதர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களால் நம்மை ஒன்றும் செய்யக்கூடாது. மிஞ்சி போனால் அவர்களால் நம்மை கொலைதான் செய்ய முடியும். அதாவது நம்முடைய சரீரத்தை தான் அவர்களால் அழிக்க முடியும். இது வெறும் டெம்பரவரி தான். ஆனால் நாம் நித்தியமாய் வாழப்போவது நம்முடைய ஆண்டவரிடத்தில். ஆகையால் இந்த டெம்பரவரி, இந்த கொஞ்ச நாள் சந்தோஷத்திற்காக நாம் மனிதர்களுக்கு பயந்து அவர்களுடைய சொல்லின்படி நான் கேட்காவிட்டால் எனக்கு இதெல்லாம் கிடைக்காது என்று நாம் நினைத்து கொண்டு அவர்களுக்கு நாம் பயந்து பாவத்திற்கு உடன்பட வேண்டாம். நாம் நம்முடைய ஆண்டவருக்கு பயப்படுவோம். காரணம், இந்த உலகத்திலே தான் நாம் மனிதர்களுக்கு பயப்படாததினால் நமக்கு சில நன்மைகள் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நாம் ஆண்டவருக்கு பயந்திருக்கும்போது நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறார். அதே போல நாம் மனிதர்களுக்கு பயந்து அவர்களுடைய சொல்லின்படி கேட்கும் பொழுது இந்த உலகத்தில் நமக்கு தேவையானது சிலது கிடைக்கலாம். இந்த உலகத்திலே வேணா நாம் நம்முடைய இஷ்டத்தின்படி வாழலாம். ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. நாம் ஆண்டவரை சந்திக்கும் பொழுது அவர் நம்மை நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். அவரே நாம் செய்த பாவத்திற்கு தண்டனையாக நம்மை நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். ஆகையால் அற்ப கால சந்தோஷத்திற்காக, இல்லைனா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய டெம்பரவரி நிரந்தரமற்ற காரியத்திற்காக நாம் மனிதர்களுக்கு பயந்து அவர்களுடைய சொல்லின்படி கேட்காமல் இருப்போம். ஆண்டவருக்கே நாம் பயப்படுவோம். அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் கிடையாது. அவரே நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறார். ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடே அவர் வேதனையை கூட்டார். ஆமேன். ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டமே உன்னதமான திட்டமாயும் நலமான திட்டமாயும் இருக்க, நாம் மனிதர்களுடைய திட்டத்தின்படி நடவாமல் ஆண்டவருடைய சொல்லின்படி நடப்போம். அவர் ஒருவருக்கே நாம் பயந்திருப்போம். அவரே நம்மை நடத்துவார். ஆமேன்.